இந்த கதை நல்லா இருக்கே! அப்படின்னு தான் இருக்கும் நீங்க கேட்க போற இந்த கதை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது "நீ தீயா இல்லை தென்றலா" அத்தியாயம் 137. 137 அத்தியாயங்கள் இந்த கதையில இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க. இது பெரிய நீண்ட ஒரு தொடர்கதை தான். சோ நீங்க இந்த கதைய முழுசா கேட்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் சைட்ல பேஜ்ல போயிட்டு "நீ தீயா இல்லை தென்றலா" அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். சோ 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படின்னு கதையெல்லாம் சேர்ந்து நான் பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டிராவல் பண்ணும்போது ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஹெட்ஃபோன போட்டுட்டு ஜாலியா இந்த கதைய கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நீங்க கேட்க போறது "நீ தீயா இல்லை தென்றலா" அத்தியாயம் 137. கேட்கலாமா? இன்று காலை மதுவிடம் அந்த சேட் பேசியது ராகவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வர, அனல் தெறிக்கும் விழிகளோடு குமாரின் ஜீப்பில் அமர்ந்திருந்த ராகவன், "டேய், உனக்கு ஜீப் வேகமா ஓட்ட தெரியுமா தெரியாதா? திருடனை எல்லாம் இப்படித்தான் மெதுவா போய் பிடிப்பியா? வேகமா போய் தொலைடா" என்று ஜீப் ஓட்டிக் கொண்டிருந்த தன் நண்பனை விரட்டிக் கொண்டிருந்தான் ராகவன். ராகவன் விரட்டிய விரட்டில் 30 நிமிடத்தில் வரவேண்டிய அந்த ஆளில்லா அபார்ட்மெண்ட்டுக்கு 10 நிமிடத்திலேயே வந்துவிட்டார்கள் ராகவனும் குமாரும். அந்த அபார்ட்மெண்டின் முன் குமாரின் ஜீப் நிற்க, ஜீப்பிலிருந்து பாய்ந்து இறங்கினான் ராகவன். விறுவிறுவென்று படியேறி 3வது மாடிக்கு சென்றான். ராகவனை 3வது மாடியில் பார்த்ததும் அவனின் அடியால், "சார், நீங்க சொன்னபடியே அடிச்சு துவைச்சு உசுர மட்டும் விட்டு வச்சிருக்கோம் சார்" என்று சொல்ல, "நினைவிருக்குதானே" என்று கேட்டபடியே தன் பின்னே இருந்த பிஸ்டலை எடுத்து வாயில் வைத்து பிடித்த ராகவன் கையால் வேட்டியை தூக்கி மறு கையில் பிடித்து கட்டியவன் வாயிலிருந்த பிஸ்டலை கையில் எடுத்தவாறே அங்கிருந்த தொட்டியில் ஒரு குவளையில் நீரை எடுத்து மயங்கி தலை தொங்கிய நிலையில் இருந்த சேட்டின் முகத்தில் ஊற்றினான். "ஜி, என்ன விட்டுடுங்க ஜி" என்று கண் முழித்த சேட் அலற, அவன் பக்கத்தில் இருந்த ராகவன் சேட்டின் ஜிப்பா காலரை பிடித்து அவன் வாயில் பிரிஸ்டலை சொருகியவன், இந்த 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 வாய்தானே அப்படி சொன்னது? ஏன்டா டேய், புருஷன் இல்லாத பொம்பளைனா படுக்க கூப்பிடுவியா? நாயே, உன்னை எல்லாம் அங்கேயே அப்பவே கொன்னு போட்டிருக்கணும். என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிட்ட நீ அப்படி கேட்ப? அப்போ இந்த 3 மாசமா அவகிட்ட என்னெல்லாம் கேட்டு இருப்ப நீ" என்று ராகவன் சொல்லிக் கொண்டிருக்க, "ம் ம்" என்று அலறிக் கொண்டிருந்தான் அந்த வட்டிக்கார சேட். அந்த சமயம் ஜீப்பின் சாவியை கையில் வைத்து சுழற்றியபடியே வந்த குமார் ராகவன் பிரிஸ்டலை சேட்டின் வாயில் வைத்திருப்பதை பார்த்து, "டேய் மச்சி, உனக்கு பிரிஸ்டலை வைக்க வேற இடமே கிடைக்கலையா" என்று கூற, குமாரை பார்த்து அதிர்ந்த சேட், "சார், ஹெல்ப் மீ" என்று கெஞ்ச, "அடிங்க, ஊரெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு பணக்கார பண்ணிங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த உன்னை எப்படிடா போட்டு தள்ளலான்னு பாத்துக்கிட்டு இருந்த. எனக்கு முன்னாடியே என் நண்பன் முந்திக்கிட்டான்" என்று சொன்ன குமார், "போடுறா மச்சி அவன" என்று சொல்ல, அடுத்த கணம் துப்பாக்கி குண்டு சேட்டின் வாய்க்குள் புகுந்து தலைவலியே தெரித்து விழுந்தது. இதே கணம் மதுவோ தன் வயிற்றில் வளரும் பிள்ளைகளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். "குட்டிமா, குட்டிப்பா, என்ன பண்றீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பாவும் அவளோட அப்பாவும் வந்திருந்தாங்க. அவர பார்க்கும்போது உன் அப்பாவ பார்க்கற போலவே இருக்கு. நான் என்னடா பண்ணட்டும்" என்று மது பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் ஒரு பழைய எக்ஸல் வண்டி சத்தம் கேட்க, நான்சி தான் வேலை முடித்து வந்து விட்டாளோ என்று வெளியே சென்று மது பார்க்க, எக்ஸலில் ஹம்சியும் ராகவனும் தான் வந்திருந்தனர். எக்ஸலில் இருந்து இறங்கிய ராகவனின் பார்வையும் குடிசைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மதுவின் பார்வையும் உரசிக்கொள்ள, சட்டென்று குடிசைக்குள் சென்று விட்டாள் மது. "என்னது? நான் ஹம்சியோட அப்பாவ ஏன் ராகவன்னு நினைக்கிறேன். அவர் அவர் குடிசையில அவரோட மனைவி போட்டோவை பார்த்தோம் தானே. ஹம்சியும் அப்பான்னு அவரை கூப்பிடுறதானே. அப்புறம் ஏன் நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில தானே அவரோட இன்டர்வியூவையும் டிவியில பார்த்தேன். நிச்சயமா இது இது ராகவனா இருக்க வாய்ப்பில்ல, அவரா இருக்க வாய்ப்பில்ல" என்று
தனக்கு தானே மது பேசிக் கொண்டிருக்க, மது இன்னும் தூங்கலையாம்மா என்று குடிசைக்குள் படுத்திருந்த லக்ஷ்மி அம்மா கேட்க, இதோ உறங்க போறேம்மா என்றாள் மது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மது குடிசையை விட்டு வெளியே வரவே இல்லை. அந்த ஒரு வாரத்தில் மதுவின் முகம் பார்க்க முடியாமல் ராகவன் அவனது குடிசை வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டு மது வருவாளா வருவாளா என்று பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். ஆனால் அவனின் ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தில் தான் முடிந்திருக்கிறது. நான்சி, ஹம்சி இருவரும் குடிசைக்குள் சென்று மதுவோடு அவ்வப்போது பேசிவிட்டு வருவார்கள். ஆனால் மது வெளியே வரவே மாட்டாள். எப்படி இவளால இந்த சின்ன குடிசைக்குள்ளேயே இருக்க முடியுது? இவ்ளோ நாளா 3 மாசமா எப்படிதான் இருந்தாலும் இவளுக்கு இங்க வந்து இப்படி இருக்கணும்னு என்ன தலையெழுத்து என்று உள்ளுக்குள்ளே மதுவை திட்டிக் கொண்டிருந்தான் ராகவன். இந்த ஒரு வாரத்தில் அங்கிருந்த குடிசை வீடுகளில் இருந்து எல்லோரும் ராகவனிடம் நன்றாக பேசி பழகி இருந்தார்கள். எல்லோருக்கும் ராகவனை பிடித்து விட்டது. தேடி வந்து ராகவனிடம் பேசிவிட்டுதான் போவார்கள். ஏசி அறையில் ஏசி காரில் பல கோடி கணக்கான சொத்துக்களோடு வாழ்ந்தவனுக்கு கொசுக்கடியில் குடிசையில் வாழ்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. ராகவன் அணியும் உடையை தயாரிப்பதற்கென்றே தனியாக ஒரு குழு இருந்தார்கள். அவன் அணியும் கோட் சூட்டின் விலை லட்சங்களில் தான் இருக்கும். அப்படி ஆடை போட்டு திரிந்தவனுக்கு இப்பொழுது அணிந்திருக்கும் 250 ரூபாய் லுங்கியும் பனியனும் புதிதாகத்தான் இருந்தது. பிடித்தும் இருந்தது. தன் அவளுக்காக எனும்போது எது ஆனாலும் அது அவனுக்கு பிடிக்கத்தானே செய்யும். கார், பங்களா, சொகுசு வாழ்க்கை, இதை எல்லாவற்றையும் விட அவள் அவனுக்கு பெரிதாக தெரிந்தாள். இதே சமயம் அரண்மனையில் சௌந்தர்யா சாத்விகா, சஞ்சய், ஆதித்யன், சீதாவிற்கு இரவு உணவை பரிமாறிக் கொண்டிருக்க, சாத்விகா சஞ்சயிடம், அண்ணா, ராகவன் அண்ணாவும் அண்ணியும் எப்போ வருவாங்க என்று கேட்க, ஆமா சஞ்சய், நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராகவனும் மதுவும் எப்ப பெங்களூருக்கு வருவாங்க? சீதாவுக்கு 5வது மாசம் நடக்குது. அவளுக்கு பூச்சூடல் ஃபங்க்ஷன் வைக்கணும். அதே மாதிரி மதுவுக்கு இப்போ 4வது மாசம். அடுத்த மாசம் அவளுக்கு 5வது மாசம். அவளுக்கும் பூச்சூடல் ஃபங்க்ஷன் வைக்கணும். ராகவனை கேட்டு சொல்லுப்பா, எப்போ ஊருக்கு வருவான்னு. 2 பேருக்கும் நல்ல நாள் குறிச்சு ஃபங்க்ஷனை வச்சிடலாம் என்று சௌந்தர்யா சொல்ல, சரிம்மா, அண்ணாட்ட கேட்டுட்டு சொல்றேன் என்று சஞ்சயின் முகம் வாடி போக, சஞ்சயை பார்த்த ஆதித்யன், என்னவோ சரியில்லையே என்று நினைத்தவன் சாப்பிட்டு முடித்து மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த சஞ்சயை தேடிச் சென்றான். என்ன மாப்ள, ஜாலியா நிக்கிறீங்க போல என்றபடியே சஞ்சயின் தோள் மேல் கை போட்டு அவன் பக்கம் நின்றான் ஆதித்யன். ஆதித்யன் பக்கம் திரும்பி பார்த்தான் சஞ்சய். என்னடா என்றான் புருவங்களை உயர்த்தி ஆதித்யன். என்று சொல்லி முன்னே திரும்பினான் சஞ்சய். மாப்ள, எதுவும் பிரச்சனையா என்றான் ஆதித்யன். அதெல்லாம் இல்ல மாமா என்றான் சஞ்சய். ராகவனை நினைச்சு ஃபீல் பண்றியா என்று ஆதித்யனை புருவம் சுருங்க பார்த்தான் சஞ்சய். என்னடா பாக்குற? உங்க அண்ணன் அளவுக்கு இல்லைன்னாலும் நானும் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ராகவன் அரண்மனையிலிருந்து போன 2வது நாளே அவன் எங்க போயிருக்கான், ஏன் போயிருக்கான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவன் மும்பைல ஒரு சேரியில குடிசையில இருக்கிறதும் தெரியும். ராயப்பங்கிற பேர்ல ஒரு பொண்ணோட அப்பாவா மது இருக்கிற குடிசைக்கு பக்கத்து குடிசையில இருக்காங்கிறதும் தெரியும் என்று ஆதித்யன் சொல்ல, மாமா, அது அது அண்ணா சொல்ல வேணான்னு சொன்னாரு. அதான் நான் உங்ககிட்ட எதையும் சொல்லல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா என்றான் சஞ்சய் தளர்வான குரலில். நான் முழுசா மாறி இருந்தாலும் என்னை ஏத்துக்க உங்களுக்கு சிரமமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாப்ள. எதையும் கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். நீ வேற முகம் வாடி போயிருந்தையா, அதான் ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்த என்றான் ஆதித்யன். சாரி மாமா, ஆனாதான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்றான் சஞ்சய். புரியுது என்றான் ஆதித்யன். அண்ணியையும் அண்ணாவையும் நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மாமா என்று சஞ்சய் சொல்ல,
என்ன மாப்பிள்ள இது? இத நினைச்சு நீங்க சந்தோஷம் தான் படணும். மதுவும் ராகவனும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ ஆழமா நேசிக்கிறாங்க. அத நினைச்சு சந்தோஷப்படு மாப்ள. அத விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு. அப் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ 2 குழந்தைக்கு சித்தப்பா. என்று ஆதித்யன் சொன்னதும், என்ன மாமா சொல்றீங்க? என்றான் சஞ்சய். ம். ஆமா. மது வயித்துல வளர்றது ட்வின் பேபீஸ். என்று ஆதித்யன் சொல்லவும், வாவ்! செம்ம ஹாப்பி நியூஸ் மாமா. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்று கேட்ட சஞ்சய் மீண்டும் அவனே, நீங்க பெரிய ஆளு மாமா. எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? என்றான். உங்க அண்ணா மட்டும்தான் ஸ்பை வச்சிருப்பானா என்ன? என்றான் ஆதித்யன். சரிதான் என்றான் சஞ்சய். மாமா, இந்த விஷயத்த என்று சஞ்சய் ஏதோ சொல்ல வர, கவலைப்படாதடா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்றான் ஆதித்யன். மாமா, சௌந்தர்யா அம்மா வேற பூச்சுடல் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்றாங்களே என்று சஞ்சய் சொல்ல, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், டோன்ட் வரி என்றான் ஆதித்யன். தேங்க்ஸ் மாமா என்று சஞ்சய் ஆதித்யனை அணைத்துக் கொண்டான். இதே சமயம் ராகவனோ தன் குடிசை வாசலில் அமர்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தான். அவனை பார்த்த நான்சி, என்ன மீச மச்சான், பேனாவும் பேப்பரோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, படிக்க போறீங்களா என்ன என்று கேட்க, படிக்கிறவங்க மட்டும்தான் பேனாவும் பேப்பரும் வச்சிருக்கணுமா என்று ராகவன் கேட்க, அப்புறம் படிக்கிறவங்க தான் பேனா வச்சிருப்பாங்க, சும்மா இருக்கிற நீங்க எதுக்கு பேனா வச்சிருக்கீங்க, ஏதோ கணக்கு வழக்கு எழுதுறீங்களா என்று நான்சி ராகவன் எழுதி கொண்டிருந்த டைரியை எட்டி பார்க்க, வரி வரியாய் ராகவன் எழுதியிருந்த எழுத்துக்களை பார்த்த நான்சி, மச்சான் நீங்க கதை எழுதுறீங்களா, கதையெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியுமா என்றாள் நான்சி. சரியா போச்சு, இத பார்த்தா கதை மாதிரி தெரியுதா உனக்கு என்றான் ராகவன். பின்ன இல்லையா என்றாள் நான்சி. இல்ல, இது கதை இல்ல, கவிதை என்றான் ராகவன். கவிதையா? எங்க நீங்க எழுதின கவிதைய எனக்கு படிச்சு காட்டுங்க பாப்போம் என்று நான்சி சொல்ல, நீயே படிச்சுக்கோ என்று டைரியை நான்சியிடம் கொடுத்தான் ராகவன். சாரி மச்சான், நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்ல, அதனால எனக்கு வரி வரியா எழுத்து மட்டும்தான் இதுல தெரியுது, கதையா கவிதையான்னு எல்லாம் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், நீயே படிச்சு காட்டு மச்சான் என்று நான்சி பாவமாக சொல்ல, சரி சொல்றேன் என்று ராகவன் கவிதையை படித்து காண்பிக்க ஆரம்பித்தான். என்னை விட்டு எங்கோ நீ சென்றிருக்க, உன்னை அப்படியே விட்டு செல்ல என் மனம் மறுக்குதடி. விட்டு சென்ற உனக்கு தெரியாதா, என் பார்வை மட்டுமல்ல, என் பயணமும் என்றும் உன்னோடுதான் என்று. நீ எங்கு சென்றிருந்தாலும் நிழலாக உன்னை நான் தொடர்வேனடி. தொட முடியாத தூரத்திற்கு நீ சென்றிருந்தாலும் உன்னை தேடி வருவேனடி என் தேவதையே என்று ராகவன் சொல்ல, மச்சான் நீங்க உங்க மனைவிய நினைச்சுதான் இந்த கவிதையை எழுதுனீங்களா என்ன என்றாள் நான்சி. ஆமா என்றான் ராகவன். நிஜமா கவிதை ரொம்ப நல்லா இருக்கு மச்சான், நீங்க எவ்ளோ உங்க மனைவிய விரும்புறீங்கன்னு இந்த 4 வரி கவிதையே சொல்லுது என்ற நான்சியிடம், நான் எழுதின கவிதை அவளுக்காக, ஆனா அவ ஏன் கூட இல்ல என்று ராகவன் சொல்ல, அந்த சமயம் அங்கு பிரியா வந்தாள். நான்சி அக்கா, எங்க என்ன பண்றீங்க என்றபடியே பிரியா அங்கு வர, அவ என்ன பண்றா, அந்த தம்பி கிட்ட வாயாடிட்டு இருப்பா என்றபடியே குடிசை பக்கத்துல இருந்த பெண்களும் அங்கு வர, எப்பா ராயப்பா, என்ன என் பேத்தி தூங்கிட்டாளா என்றபடியே கைத்து கட்டிலை தூக்கி கொண்டு பிரியாவின் தாத்தாவும் தன் நண்பர்கள் இருவரோடு ராகவன் குடிசையின் முன்னே கட்டிலை போட்டு தன் நண்பர்களோடு அமர்ந்து கொள்ள, அதன் பிறகு அந்த சேரியில் இருந்த குடிசை வீடுகளிலிருந்து ஆண் பெண் அனைவரும் ராகவனின் குடிசையின் முன்பு கூடினர். என்ன இங்க சத்தம் என்று கண்களை தேய்த்தபடியே ஹம்சி எழுந்து குடிசைக்கு வெளியே வர, அச்சச்சோ, என் பேத்தியை இப்படி சத்தம் போட்டு எழுப்பி விட்டுட்டீங்களே என்று பிரியாவின் தாத்தா சொல்ல, அங்கிருந்த அனைவரையும் பார்த்த ஹம்சி, அப்பா
ஏன் எல்லாரும் எங்க நிக்கிறாங்க என்று கேட்க, சும்மா பேசிட்டு இருந்தோம்மா என்றபடியே ஹம்சியை தனது மடியில் அமர்த்திக் கொண்டான் ராகவன். மச்சான், உங்க மனைவிய பத்தி சொல்லுங்களேன் என்று நான்சி கேட்க, இப்ப எதுக்கு அவளை பத்தி என்றான் ராகவன். சும்மா சொல்லுங்கண்ணா, அண்ணிய பத்தி கேப்போம் என்றாள் பிரியா. ஆமா ராயப்பா, சொல்லப்பா, கேப்போம் என்று அங்கிருந்த பெரியவர் ஒருவரும் சொல்ல, ஒரு கல்யாணத்துலதான் நான் அவளை பார்த்தேன். துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். பார்த்ததும் அவளை பிடிச்சு போச்சு. ஆனா 17 வயசு பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னா தப்பா போயிடுன்னு நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஒரு நாள் இக்கட்டான சூழ்நிலையில அழுதுட்டு நின்னு இருந்த அவளை நான் பார்த்தேன். அவ கண்ணுல இருந்த கண்ணீர் என்னை என்னவோ பண்ணுச்சு. அவளை இனி எப்பவும் அளவிடாம பாத்துக்கணும்னு நினைச்சேன். அவ அப்போ ஒரு அரக்கன் கையில சிக்க இருந்தா. காப்பாத்தி ஏன் பாதுகாப்புல வச்சுக்கிட்டேன். அவ காலேஜ் எல்லாம் முடிச்ச பின்னாடி அவளை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஒரு நாள் அவளோட சொந்தம்னு சொல்லிட்டு இருந்த சில பேர் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் அவளுக்கு பண்ணாங்க. அவ என்ன காதலிக்கலன்னு சொன்னப்ப அவ கண்கள்ல என் மேல இருந்த காதல நான் பார்த்தேன். இருந்தும் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? விலகி இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ என்ன பார்க்க வந்தா. கலங்கின கண்களோட என்ன பார்த்தா. எதுவும் அப்போ அவ பேசல. ஆனா என்ன அணைச்சுக்கிட்டா. அந்த அணைப்பு சொல்லுச்சு அவ என் மேல வச்சிருக்கிற காதல. அதுக்கப்புறம் என்ன மனசுல வச்சுட்டு மனமேடையில இன்னொருத்தன் கூட உட்கார்ந்திருந்தா அவ. சூழ்நிலை கைதியாதான் அவ இருந்தா. அதுக்கப்புறம் தாமதிச்சா அவ எனக்கு இல்லைன்னு என் புத்திக்கு உரைச்சது. அதுக்கு பிறகு விதியே அவளை நான் கல்யாணம் பண்ண ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அவளுக்கு நான் உசுரு. எனக்கு அவதான் உலகம். இந்த உலகத்துல யாருமே வாழாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துடணும்னு நினைச்சோம். கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தோம். அவளை விட்டு ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும், அவ இல்லைன்னா நான் துடிச்சு போவேன்னு தெரிஞ்சும் என்னை விட்டு அவ போயிட்டா. அவளை விட்டு நான் தனியா நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளை நினைச்சு உருகி உருகி கரைஞ்சிட்டே இருக்கேன். நெஞ்சுக்குள்ள அவ நினப்ப வச்சுக்கிட்டு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அவளை தேடி தேடி பார்த்து தொலைஞ்சு போனனா இப்போதான் திரும்பவும் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கேன் என்று ராகவன் மதுவை பற்றி தன்னவளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, ராகவன் அவன் மனைவியை பற்றி உள்ளம் உருக சொன்னதை கேட்டவர் நெஞ்சிலெல்லாம் பாரம் கூடிக்கொண்டது. ராயப்பா, உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா என்று அங்கிருந்த டீ கடைக்காரர் சொல்ல, ராகவன் இதுவரை சொன்னதையெல்லாம் தன் குடிசைக்குள் ஜன்னலின் பக்கம் சாய்ந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த மதுவின் கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் நினைச்சது சரிதான். இவர் ராயப்பன் இல்ல, ராகவன் தான். ஏங்க ஏங்க என்ன தேடி வந்தீங்க? நானா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன எவ்வளவு லவ் பண்றீங்களே. உங்களை விட்டு பிரிஞ்சு வந்து நான் உங்களை அழ வச்சுட்டேனா? சாரிங்க, ஐம் ஐம் சாரி என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்ட மது, உங்களை விட்டு நான் விலகி இருக்கணும்னு தானே நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் நீங்க நீங்க ராயப்பண்ணாவே இங்க இருங்க. நம்ம குழந்தைங்க பொறுக்கிற வரைக்கும் நான் இந்த குடிசையை விட்டு வெளியே வர போறதும் இல்லை. உங்களை பார்க்க போறதும் இல்லை. உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்னால அது தாங்க முடியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் செய்யறதெல்லாம் முட்டாள்தனமான
சில நேரம் என்ன யோசிக்கும்போது எனக்கே தோணும். இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. உங்கள விட்டு தள்ளி நான் இருக்கணும்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது? என்னோட சந்தோஷம் முக்கியமா? நீங்க முக்கியமான்னு யோசிக்கிற நிலை வரும்போது, நீங்க தான் எனக்கு முக்கியம்னு தோணுது. உங்கள விட்டு பிரிஞ்சு நான் ஒண்ணும் சந்தோஷமா இல்ல. அது உங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் 3 மாசம் தான். கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். அதுக்கப்புறம் நீங்க, நான், நம்ம குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் மது. மது உள்ளே அழுது கொண்டு நிற்க, ராகவனின் கண்களோ மது குடிசையை விட்டு வெளியே வந்து விட மாட்டாளா என்று அவளையே எதிர்பார்த்து காத்திருந்தது. ராகவனின் கதையை கேட்டுவிட்டு எல்லோரும் அவரவர் குடிசைக்கு சென்றுவிட, நான்சி ஹம்சி இன்று இரவு தன்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஹம்சியை அழைத்து சென்று விட்டாள். ராகவனுக்கு புரண்டு புரண்டு படுத்தும் அன்று இரவு தூக்கமே வரவில்லை. குடிசைக்குள் ஒரு நரம்பு கட்டிலில் படுத்திருந்த ராகவன் குடிசையை விட்டு வெளியே வந்தான். ஏசியில் அரண்மனையில் படுத்திருந்தவனுக்கு எப்படி குடிசையில் படுத்தால் உறக்கம் வரும்? நரம்பால் பின்னப்பட்டிருந்த கைத்து கட்டிலோடு வெளியே வந்த ராகவன் அவன் குடிசைக்கு வெளியே கட்டளை போட்டு அந்த கட்டலில் படுத்துக்கொண்டான். தனது கைபேசியில் இசை புயலின் பாடலை ஒலிக்க விட்டு தனது தலைமேட்டில் வைத்துக்கொண்டு அந்த பாடல்களை எல்லாம் முணுமுணுத்தபடியே படுத்துக்கொண்டான். என்னதான் அரண்மனையின் உள்ளே பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தாலும் இப்படி வெட்டார வெளியில் நிலவை பார்த்து கொண்டே பாடல்களை கேட்டுக்கொண்டே உறங்குவதும் ஒரு சுகமாத்தான் இருந்தது. ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் போனால் கொசுக்கள் வந்து உறக்கத்தை கலைத்துவிடும். அதுவும் ராகவனுக்கு தெரியும். ராகவனின் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை அவன் கற்றிருக்கிறான், கடந்து வந்திருக்கிறான். ஆனால் இந்த அனுபவம் ரொம்பவும் புதிது. 3 வேளையும் சரியான சாப்பாடு இல்லாமல், குடிசையில் ஒரு மின் விளக்கு, மின் காத்தாடி இப்படி எதுவுமே இல்லாமல், ஒரு கேஸ் அடுப்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்று ராகவனுக்கு விளங்கியது. இந்த குடிசையை விட்டு கிளம்பும் போது இந்த மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ராகவன் நினைத்து கொண்டான். எந்த வசதியும் இல்லாத போதும் இந்த சேரி பகுதியில் மக்கள் நிம்மதியாக வாழ்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் ராகவன். ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டும்தான் கிடைக்கும் நிம்மதி என்று நினைத்தவனுக்கு ஆடம்பரம் இல்லை என்றாலும் அன்பு மட்டும் இருந்தால் போதும், நிம்மதியாக வாழலாம் என்பதை இந்த குடிசை பகுதி, இந்த சேரி பகுதி ராகவனுக்கு கத்துக் கொடுத்திருந்தது. நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பகுதி, ஏதோ ஒரு கட்டம் நம்மால் மறக்க முடியாததாக இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் ராகவன் இன்று இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சேரி வாழ்க்கையை நிச்சயம் ராகவன் அவனின் வாழ்நாளில் மறக்கவே மாட்டான். தேவைக்காக மட்டுமே தேடி வந்து பேசும் மக்களை மட்டுமே, மனிதர்களை மட்டுமே பார்த்தவனுக்கு எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நிமிடம் நின்று தன்னை நலம் விசாரித்து போகும் மக்களை பார்க்கும்போது, இந்த மக்கள் உலகின் 7 அதிசயங்களை கடந்த 8வது அதிசயமாகத்தான் ராகவனுக்கு தெரிந்தது. கர்ப்பமான தன் மனைவியை எப்படியெல்லாமோ பார்த்து கொள்ள வேண்டும் என்று ராகவன் எண்ணியிருந்தான். ஆனால் விதி அதை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி போட்டுவிட்டது. இனி எப்பொழுது தான் ராகவன் தான் என்று மதுவிடம் சொல்லுவான், இல்லை அவளாக நீ என்னவன் தானே என்று எப்பொழுது தன்னிடம் வருவாள் என்பதையெல்லாம் யோசித்துக் கொண்டே நிலவை பார்த்தபடி படுத்திருந்தான் ராகவன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க.
பபாய் மக்களே! நாளை வேறொரு அருமையான அத்தியாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.